ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருதாணி வைக்கலான்னு சொல்லிட்டு மருதாணி பறிக்கிறோம். 2 வீக் ஆயிடுச்சு மருதாணி வச்சு. தழையாக நிறைய இருந்துச்சு, அதனால் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பறித்து வச்சுட்டாங்க. நான் மருதாணி அரைக்கிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி காலையிலேயே பாக்கு ஊற வச்சுருவேன். பாக்கு போட்டு தான் அரைப்பேன். கொஞ்சம் ரெட்டாக பற்றுட்டோம் அப்படி சொல்லிட்டு பாக்கு போட்டு அரைப்பேன். நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம், நான் 5th படிக்கும் போதெல்லாம் மருதாணினா எங்கடா இருக்கும், தீபாவளி பொங்கல்னால் மருதாணி தான். எங்கன்னா யார் வீட்டிலாம் செடி இருந்துச்சுன்னா பறிச்சிட்டு வந்து எங்கள் அம்மா அரைச்சி தர சொல்லுவேன். அதை வைக்கிறதுக்கு ஒரு பாடுபடுவோம் பாருங்கள், அது வேறு லெவலுங்க. வச்சுட்டு சூப்பராக இருக்கும். காலையில் ஸ்கூல் போனோடனே உன் கை நல்லா இருக்கா, என் கை நல்லா இருக்கான்னு பார்த்து பார்த்து ரசிப்போம். அந்த ஸ்மெல்லை நான் மோந்துகிட்டே இருப்பேன் சின்ன பிள்ளைலாம். இப்பயும் தாங்க, காலையில் மருதாணி வச்சுனாவே காலையில் எழுந்திரிச்சிட்டு அந்த ஸ்மெல்லை தான் மோந்து பார்ப்பேன். அதே மாதிரி எங்கள் பாப்பா இருக்கா. எங்கள் பாப்பாவுக்கும் மருதாணினா ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்காகோசமே இந்த செடியை தந்து வச்சேன். மருதாணி எல்லாருமே வைக்கணும். இது ஒரு லக்ஷ்மி கடாச்சம், பிரெயினுக்கும் நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.